ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி காராமணியில் காராமணி சாதம் செய்யலாம். அதுக்கு நான் காராமணி, அதாவது இது பச்சை காராமணி, அதை நான் கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ குக்கரில் எடுத்து ஆயிலும் கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணி அதில் கடுகு, அப்புறம் சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்குள்ளேயே க்ரீன் சில்லி 2 ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதிலே பூண்டு போட்டுக்கோங்க. நான் ஒரு கையில் பிடிச்சிட்டு பண்ணுறதுனால திடீர்னு கேமரா கரெக்டாக உட்காரல இந்த டைமில். இப்போது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் இப்போ நான் ஒரு 2 ஆனியன் எடுத்துருந்தேன். அதே மாதிரி 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் 2 தக்காளி பழம், கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கி அது ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டே இருக்கேன். இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ரை பண்ணி ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காராமணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வீட்டு குழம்புத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், இப்போது ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கலர் கொடுக்கறதுக்காக. இப்போது காராமணி ஆட் பண்ணிக்கோங்க. இது பச்சை காராமணி. எங்கள் சைடு தட்டைப்பயிர் சொல்லுவாங்க, தள்ளனி கொட்டைன்னு சொல்லுவாங்க. இப்போது நல்லா ஆயில் அதுவும் ஃப்ரை ஆகி வர மாதிரி நீங்கள் நல்லா காராமணியை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.25 டம்ளர் அந்த மாதிரி தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயே கொஞ்சம் நான் பருப்பை ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ்லேயே பருப்பு வர வச்சேன். இந்த அளவுக்கு வரும்போது இப்போது நீங்கள் ரைஸும் பருப்பு கொஞ்சமாக அந்த டேஸ்ட்டுக்காக நான் ரைஸையும் துவரப்பருப்பையும் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு எடுத்தால் என்னோடய ஸ்டைலில் காராமணி சாதம் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உதிரியாக சூப்பராக இருந்துச்சு. 2 விசில் விட்டு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான காராமணி சாதம் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் புதுசாக வீடியோ போடுறதுனால எனக்கு நிறைய தெரியல. நான் தெரிஞ்ச மாதிரி போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான உதிரியான காராமணி சாதம் ரெடி ஆயிடுச்சு.